காலை வணக்கத்துடன் நியூஸ் 18 தமிழ்நாடுவின் முதல் பார்வை செய்திகளை வழங்குவதற்காக நான் நித்யாகுமார். மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. 1264 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் இந்த மருத்துவமனை 45 மாதங்களில் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. நாட்டில் டெல்லி உள்ளிட்ட 9 இடங்களில் அதிநவீன மருத்துவ வசதிகளை கொண்ட அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் எனப்படும் எய்ம்ஸ் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. தமிழகத்திலும் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என்று கடந்த 2015-16 நிதியாண்டுக்கான மத்திய அரசின் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் இடத்தை தேர்வு செய்வதில் இழுபறி நீடித்து வந்த நிலையில் மதுரை அருகே உள்ள தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என்று கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி மத்திய அரசு அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதேபோல தெலுங்கானா மாநிலத்தின் பிபி நகரிலும் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ளது. மதுரையில் 1264 கோடி ரூபாய் செலவில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையும் என்று மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார். Cabinet has taken a very historic decision to have 2 more All India Medical Institutes, one for the state of Tamil Nadu in Madurai and one for the state of Telangana in BB Nagar. So this is the gift of the Government of India for the welfare of our people and friends from these two southern states. The cost of Tamil Nadu will be 1,264 crores and the cost of Telangana will be 1,028 crores. 200 ஏக்கர் பரப்பளவில் அமையும் புதிய எய்ம்ஸ் மருத்துவமனையில் MBBS படிப்புகளுக்கான 100 இடங்களும் செவிலியர் படிப்புக்கான 60 இடங்களும் இருக்கும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. 15 முதல் 20 அதிநவீன மருத்துவத் துறைகள் இருக்கும். ஒட்டுமொத்தமாக 750 படுக்கைகள் இருக்கும். ஒவ்வொரு நாளும் 1500 பேர் வெளி நோயாளிகளாக சிகிச்சை பெறுவார்கள். மாதத்திற்கு 1000 பேர் உள் நோயாளிகளாக அனுமதிக்கப்படுவார்கள் என்று மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டுமான பணிகள் 10 மாதங்களில் தொடங்கி அடுத்த 32 மாதங்களில் பணிகள் முடிவடையும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக 45 மாதங்களில் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை செயல்பாட்டுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனைக்கான கட்டுமான செலவு முழுவதையும் மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளும். இதேபோல மருத்துவமனையை நிர்வகிப்பது மற்றும் பராமரிப்பு செலவுகளை மத்திய அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றும் செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன், நிதித்துறை இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மதவெறியின் பிடியில் இருந்து நாடு விடுபட்டு ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட ராகுல் காந்தியின் தலைமையை தோழமை கட்சிகள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் சிலை திறப்பு விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய மு.க.ஸ்டாலின், அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை முன்மொழிவதாக தெரிவித்தார். இதற்கு திரிணாமுல் காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், சமாஜ்வாதி உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திமுக தொண்டர்களுக்கு மு.க.ஸ்டாலின் நேற்று எழுதியுள்ள கடிதத்தில், கருணாநிதியின் சிலை திறப்பு விழாவிற்கு வந்திருந்த சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். மதவெறியின் பிடியிலிருந்து நாடு விடுபட்டு ஜனநாயகத்தை நிலைநிறுத்த ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டியிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பாசிசத்தை எதிர்த்து நிற்கும் ஜனநாயக படையை ஒருங்கிணைத்து நெறிப்படுத்த வலுவான தலைமை என்ற அடிப்படையில்தான் ராகுல் காந்தியை முன்மொழிந்ததாக அவர் விளக்கமளித்துள்ளார். மதவெறியை வீழ்த்த வேண்டும் என்ற உணர்வு கொண்ட தோழமை சக்திகள் இதனை புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழலில் தோழமை கட்சிகளுக்குள் இதுகுறித்து விவாதங்கள் ஏற்படலாம் என்றும், ஜனநாயகத்தில் விவாதங்கள் வழியேதான் விடிவுகள் பிறப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மோடி தலைமையிலான ஆட்சியில் இருண்டு கொண்டிருக்கும் இந்தியா விடிவு பெற இந்த விவாதங்கள் கூட நல்ல விளைவுகளை உண்டாக்கும் என்று மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பே பிரதமரை தேர்வு செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நம் நாட்டில் ஒவ்வொருவருக்கும் கருத்து சுதந்திரம் உள்ளது என்பதை அறிய முடியும் என்றார். தற்போதைய இலக்கு மத்தியில் ஆளும் பாஜகவை வீழ்த்துவதே என குறிப்பிட்ட அவர், தேர்தலுக்கு பின்பே பிரதமர் யார் என்பதை கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கலாம் என்றார்.
காவிரி பிரச்சினையில் சட்ட ரீதியாக உரிய தீர்வை எட்ட முடியாது என்பதால் இரு மாநிலங்களும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி வலியுறுத்தியுள்ளார். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் குமாரசாமி சிறப்பு தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழர்களும் கன்னடர்களும் சகோதரர்கள் என்றும் யாரும் எதிரிகள் அல்ல என்றும் கூறினார். நீர்பிடிப்பு பகுதிகளில் போதிய மழை பெய்தால் காவிரியில் தண்ணீர் திறந்து விடுவதில் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்பதே தங்களது விருப்பம் என்று குமாரசாமி கூறினார். Already requested all Tamil political party leaders and the government. This issue is not going to be solved permanently by judiciary. We must sit and sort it out. Wherever nature supports us by giving good rain, we have to share the water. When rain is not there, then for that also we have to be actually in the interest of both the state farmers. We have to work it out. That is my personal vision. மோடிக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்வது ராகுல் காந்தி தான் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். இளைஞர் காங்கிரஸ் சார்பில் இந்திய அரசியலமைப்பை காப்போம், தேசத்தை காப்போம் என்ற முழக்கத்தோடு கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையிலான இளைஞர் புரட்சி பயணம் துவக்க விழா நாகர்கோவிலில் நடைபெற்றது. இதை துவக்கி வைத்து பேசிய திருநாவுக்கரசர், திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒன்றிணைந்து தமிழகத்தில் இருக்கும் அதிமுக ஆட்சியை அகற்றி ஸ்டாலினை முதலமைச்சராக ஆக்குவோம் என்று சூளுரைத்தார். பிரதமராக ஆக்குவோம் என்பதை முன்மொழிந்தார்களோ அதுபோல அதற்கு முன்னால் பின்னாடி நடக்கிற இந்த முதல் கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்லுவேன், நம்முடைய காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து அன்றைக்குரிய சகோதரர் ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக இங்கு இருக்கிற ஆட்சியை அகற்றிவிட்டு காங்கிரஸ் திமுக நம்முடைய கூட்டணியின் சார்பிலே தமிழ்நாட்டிலேயும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம். கஜா புயல் பாதிப்பு குறித்து நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக முதலமைச்சரால் பல விஷயங்கள் செய்ய முடியாது என்றும் அதில் ஸ்டெர்லைட் ஆலையை மூட கொள்கை முடிவு எடுக்க முடியாது என்று அறிவித்ததும் ஒன்று என்று கூறினார். அது அவருடைய அனைத்து எதிர்கட்சிகளுமே கொள்கை முடிவெடுத்தால் ஸ்டெர்லைட் ஆலை மூட வழிவகை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. முதலமைச்சர் எடுக்க முடியாது அப்படின்னு அவர் பல விஷயங்கள் செய்ய முடியாது, அதில் இதுவும் ஒன்று. ஆந்திர பிரதேசத்தில் பெய்டி புயலால் ஒருவர் உயிரிழந்தார். 14,000 ஹெக்டேரில் விவசாய பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவான பெய்டி புயல் ஆந்திர பிரதேச மாநிலத்தின் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள கட்ரணி கோனா பகுதியில் நேற்று நண்பகல் 12:30 மணியளவில் கரையை கடந்தது. அப்போது கடும் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. கடலோர பகுதியில் 9 மாவட்டங்களில் 7 மாவட்டங்கள் கனமழையை பெற்றன. விஜயவாடா நகரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். பெரும்பாலான பகுதிகளில் மின்கம்பங்கள் விழுந்தன. பின்னர் கடலுக்கு சென்ற புயல் வலுகுறைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக விசாகப்பட்டினம் அருகே உள்ள டுனி பகுதியில் மீண்டும் கரையை கடந்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 20,000க்கும் மேற்பட்டோர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். இந்நிலையில் புயல் பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆய்வு நடத்தினார். அப்போது புயல் காரணமாக 14,000 ஹெக்டேரில் விவசாய பயிர்கள் சேதமடைந்ததாக தெரிவித்தார். மேலும் 26,000 மெட்ரிக் டன்கள் அளவுக்கு விளைபொருட்கள் சேதமடைந்ததாகவும் 300 ஆடுகள் உயிரிழந்ததாகவும் முதலமைச்சர் கூறினார். 379 மின்கம்பங்கள் விழுந்ததாக அவர் மேலும் தெரிவித்தார். போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டதாகவும் சந்திரபாபு நாயுடு கூறினார். விளைநிலங்களில் மின் கோபுரங்கள் அமைக்கும் பவர் கிரிட் நிறுவனத்தின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 13 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். 2வது நாளாக இன்றும் இந்த போராட்டம் நடைபெறவுள்ளது.
சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரிலிருந்து திருப்பூருக்கு மின்சாரத்தை கொண்டு வந்து அங்கிருந்து தமிழகம், கேரளா ஆகிய மாநிலங்களுக்கு மின்சாரத்தை பிரித்து வழங்க மத்திய அரசின் பவர் கிரிட் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இதற்காக திருப்பூர் மாவட்டம் புகழூர் துணை மின் நிலையத்தில் மின்சாரத்தை சேமிக்க விளைநிலங்களில் பிரம்மாண்ட மின் கோபுரங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர், கோவை, ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் 8 இடங்களில் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டையில் நடைபெறும் காத்திருப்பு போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றுள்ளனர். நில அளவீடு பணியை உடனடியாக நிறுத்த வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இப்பொழுது டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறதுல அழிவுக்கு மிகப்பெரிய சீரழிவுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த மின் தடங்கள், ஒயர்கள் உழுகிறது, மரத்து மேல் உழுகிறது, மின்கம்பம் போகிறது, குடிநீர் ஏற்றுறதுக்கு மின்சாரம் இல்லை, எல்லாமே இதை தொடர்பானது. இதையை அவர்கள் புதைகுழி வழியாக கொண்டு சென்றிருந்தால் இவ்வளவு தூர இழப்பீடு ஏற்பட்டு இருக்காது. கேபிள் மூலியமாக இந்த திட்டத்தை அரசு நிறைவேற்ற வேண்டும். உடனடியாக உயர்மின் கோபுரங்களில் போடக்கூடிய அந்த வழித்தடங்களை நிறுத்த வேண்டும். மேலும் ஏற்கனவே அமைத்துள்ள அந்த உயர்மின் கோபுரங்களுக்கு வருடாந்திர வாடகை விவசாயிகள் கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். மின்சாரத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க, வீட்டுக்கு நிலத்தடியில் தான் கேபிள் பதிச்சு கொண்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் அறிவிச்சிட்டோம், கோபுரங்களை விவசாய நிலத்தில் தான் போடுவோம் அப்படின்னு மாநில அரசும் மத்திய அரசும் முயற்சிப்பது தவறு, மனிதாபிமானமற்ற செயல். விளைநிலங்களின் வழியாக மின் கோபுரங்கள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஈரோட்டிலும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையை அடுத்த ஆற்காடு 30 வெட்டி புறவழிச்சாலையில் உயர்மின் கோபுரங்கள் மற்றும் மின் பாதைகளால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கக் கோரி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. விளைநிலங்களில் மின் கோபுரம் அமைப்பதற்கு பதிலாக சாலையோரங்களில் கேபிள் வழியாக மின்தடங்களை அமைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். திருப்பூர் மாவட்டம் கள்ளிப்பாளையத்தில் நடைபெற்ற விவசாயிகளின் போராட்டத்தில் விவசாய சங்கங்கள் மட்டுமின்றி திமுக, காங்கிரஸ், மதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சியினரும் பங்கேற்றனர். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் விளைநிலங்களின் வழியே செயல்படுத்தப்படவுள்ள இந்த மின் திட்டத்தை அரசு கைவிட வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். விவசாயிகளை மிரட்டி உயர் மின்னழுத்த கோபுரங்களை அமைத்து விடலாம் என அரசு நினைக்கக்கூடாது என்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். இதனால் விவசாயிகளை அழைத்து சுமூக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் கோரியுள்ளார். இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியின் விறுவிறு பேட்டிக்காக அவருடன் எமது செய்தியாளர் நந்தா மேற்கொண்ட நேர்காணலை பார்ப்போம். உயர்மின் அடுத்த கோபுரங்கள் அமைக்கிறதுக்கு ஒருபுறம் கடுமையான போராட்டம், எதிர்ப்புகள் வலுப்பெற்று வருது. நாட்டினுடைய வளர்ச்சிக்காகத்தான் திட்டங்கள் எல்லாமே கொண்டு வரோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. இந்த திட்டத்தை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? வளர்ச்சி திட்டங்களுக்கு விவசாயிகள் எதிராளிகள் அல்ல. ஆனால் அதே சமயத்தில் வளர்ச்சி திட்டங்கள் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பறிச்சிடக்கூடாது. அதுலேயும் அரசாங்கம் கவனமாக இருக்கணும். இந்த விஷயத்தில் அரசாங்கம் முழு புரிதல் இல்லாமையே செயல்படுறாங்களோங்கிற சந்தேகம் தான் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்க நினைக்கிறது இந்த டவர் லைன் போகிற அந்த லேண்டு மட்டும்தான் பாதிக்கப்படுதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு 10 ஏக்கர் நிலத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த டவர் லைன் போச்சுன்னு சொன்னால் அந்த 10 ஏக்கருமே மதிப்பிழந்து போயிடும். அது அந்த விவசாயிக்கு மொத்த நிலமே பறிபோகிற மாதிரி ஆகிடும். அதில் தான் விவசாயிகள் இன்னைக்கு விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி போராடுறாங்க. எல்லாரும் காத்திருப்பு போராட்டங்களில் உட்காந்துருப்பாங்க. நம்ம போய் அளவெடுத்துடலான்னு சொல்லி நிலத்தில் இறங்கி அதிகாரிகள் அளவெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் விவசாயிகள் அது சின்ன கூட்டம் கிடையாது. இந்திய தேசத்தில் பெருவாரியாக விவசாயிகள். அப்போ அங்கே நிலத்தில் இறங்கினவங்கள விவசாயிகள் குடும்பத்தோடு எல்லாம் துரத்தியிருக்காங்க. ஆனால் அரசாங்கம் மிரட்டலால் அல்லது வற்புறுத்தலால் இந்த நிலத்தை எடுத்துட முடியும், டவர் லைனை போட்டுற முடியும்னு நினைக்கக்கூடாது. உண்மையான புரிதலை கொண்டு விவசாயிகளோடு அவங்க கருத்துக்களை கேட்டு முழுமையாக பேசணும். ஒரு பெரும்பகுதி நிலம் பாதிக்கப்படுது அப்படின்னா அதுக்கான இழப்பீடு கொடுத்தால் இதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடே இது உயர்மின் கோபுரங்களுக்கு பதிலாக அண்டர் கிரவுண்டில் பண்ணணும்னு சொன்னால் செலவு அதிகமாகும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடாக தான்.
மின் கோபுரங்கள் அமைக்கிறத விட நிலத்தடியில் அமைச்சோம்னா 3 மடங்கு செலவாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு கஜா புயல் அடிச்சு எல்லாமே விழுந்துருச்சு. 1.5 லட்சம் மின்கம்பங்கள் விழுந்து போச்சு. இன்னுமே கரண்ட் திருப்பி வரல. அப்போ நீங்கள் எல்லாம் இப்போ மேலே அமைச்சிட்டு நாளைக்கு ஒரு புயல் அடித்து எல்லாம் விழுந்ததுன்னு சொன்னால், ஒன்று மறுபடியும் நீங்கள் திருப்பி அதை செய்யணும். அந்த செலவு மறுபடியும் இன்னொரு மடங்கு ஆகும். அதே நேரத்தில் உயிரிழப்புகள் இருக்கலாம். இப்போ மாத கணக்கில் மின்சாரம் இல்லாமல் போகலாம். அப்போ இதையெல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் இன்றைக்கே அது 3 மடங்கு செலவானால் கூட ஒரு அண்டர் கிரவுண்டில் போடுறது தான் இந்த பிரச்சனைகளை தீர்க்கும். இந்த உயர்மின் கோபுரங்கள் அமைக்கிறத விவசாயிகள் எதுக்கிறதுல அரசியல்னு சொன்னால் அது வேடிக்கையாக இருக்குது. இது விவசாயிகளுடைய சொந்த வாழ்வாதார பிரச்சனை. இன்னைக்கு 8 இடத்துல காத்திருப்பு போராட்டம் பண்ணுறாங்கன்னா எல்லா இடங்கள்லுமே விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. எல்லா கட்சியிலையும் விவசாயிகள் இருக்காங்க. அப்போ அந்தந்த பகுதியில் இருக்கிற கட்சிகள் இன்றைக்கு விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய கட்டாயம். இதில் அரசியல் கட்சிகள் போய் தூண்டுறாங்கன்னு சொன்னால் அது ஒரு உள்நோக்கத்தோட சொல்லக்கூடிய பேச்சு. ஆனால் எதுவோ சொல்லிட்டு போங்க, தயவு செஞ்சு விவசாயிகளை காப்பாற்றுங்க. அந்த உயர்மின் கோபுரங்கள் அமைக்கிறதுக்கு பதிலாக நிலத்தடியில் அமைச்சு எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்தில் தீர்க்கிறதுக்கு பாருங்க. திருச்சி மாவட்டம் முக்கொம்பில் புதிய அணை கட்டுவதற்கு 387 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி திருச்சி மாவட்டத்தில் காவிரி ஆறும் கொள்ளிடமும் பிரியும் இடமான முக்கொம்பில் உள்ள அணையில் 9 மதகுகள் உடைந்தன. இதையடுத்து உடைந்த அணையில் இருந்து கீழ் திசையில் 75 மீட்டர் தொலைவில் புதிய அணை கட்டப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். அதன்படி நேற்று வெளியிடப்பட்ட அரசாணையில் 1 இருந்து 45 மதகுகளை கொண்ட தென் கொள்ளிடம் கதவணைகளும் அடுத்து 10 மதகுகள் கொண்ட வட கொள்ளிடம் கதவணைகளும் என 55 மதகுகள் கட்ட 387 கோடியே 60 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய அணை மூலம் 2,83,000 கனஅடி நீரை வெளியேற்ற முடியும் என்றும் 6 மாவட்டங்களை சேர்ந்த 12,58,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கதவணைக்கு மேல் இருசக்கர வாகனங்கள் பயணிக்கும் வகையில் சாலையும் அமைய உள்ளதாக அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை அருகே 3 இடங்களில் 12 அடி நீளமுள்ள 3 மலைப்பாம்புகள் பிடிபட்டன. இதில் ஒரு மலைப்பாம்பு மோட்டார் சைக்கிளில் ஏறி சாகசம் செய்து காட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அன்னவாசலை அடுத்த முன்னக்கனாம்படி மதினா பள்ளிவாசல் அருகே மலைப்பாம்பு ஒன்று கோழியை விழுங்கிக் கொண்டிருந்தது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த இளைஞர்கள் பாம்பை பிடிக்க முயன்றனர். ஆனால் அந்த பாம்பு அருகில் நின்ற பைக்கில் ஏறி சுற்றி கொண்டது. அப்போது அதை பிடிக்க முற்பட்ட போது சீறியபடி கடிக்க பாய்ந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் பாம்பை பிடித்தனர். இதேபோல் அன்னவாசல், சமத்துவபுரம் மற்றும் மாங்குடி பகுதிகளிலும் பாம்பு பிடிப்பட்டது. பிடிப்பட்ட பாம்புகள் நார்த்தாமலை வனப்பகுதியில் விடப்பட்டன. இதனால் முக்கண்ணாமலைப்பட்டி பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ள www.news18.com என்ற இணையதளத்தை பாருங்கள்.